300க்கு கீழே உள்ளவங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. என் பையனுக்கு சீட் இருக்கா இல்லையா? இல்லைங்கய்யா, நீங்க அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு தனி மனுஷன் வந்து இல்லை இல்லை, நான் அப்படியே தான் கேட்குறேன், ஓப்பனாக தான் கேட்குறேன். நான் என் பையனுக்கு சீட் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. சரிங்க, இப்போ 260 எடுத்திருக்கேன், சீட் இருக்கா இல்லைங்களா அதை சொல்லுங்க. ஏன் சீட் இல்லை? ரைட்டிங்கில் கொடுங்க. இல்லைங்க, கேட்குற குரூப் நான் என்ன குரூப் இல்லை. இப்போ 260க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள். 260க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள். நான் சொல்லி தான் எடுக்கிறேன், சொல்லிட்டு தான் சார் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதுதான் சார், 260க்கு ஏன் சீட்டு இல்லை அதை சொல்லுங்கள். இல்லைங்க சார், 260 மார்க் எடுத்த இந்த ஸ்கூலில் 14 வருஷம் படிச்சிருக்கான், அவனுக்கு ஏன் சீட்டு இல்லை அதை சொல்லுங்கள். எந்த சீட்டு கொடுப்பீங்க? எந்த 260க்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க? இப்போ அவனுக்கு படிப்புக்கு வந்து கேள்விக்குறியா அதை சொல்லுங்கள். இந்த வெளி ஸ்கூலில் கேட்குறாங்க, இந்த ஸ்கூலை விட்டு ஏன் வரீங்கன்னு கேட்குறாங்க. 260 எடுத்து அந்த ஸ்கூலில் கொடுக்கலன்னா நான் எப்படி கொடுக்குறதுன்னு கேள்வி கேட்குறேன். சென்னை நெற்குன்றத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர் மெட்ரிகுலேஷன் என்று சொல்லக்கூடிய தனியார் பள்ளி. இந்த பள்ளி குறைவான மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பெற்றோரை அழைத்து டிசி கொடுத்து அனுப்பிவிடுவதாக அந்த பெற்றோர் ஆதாரங்களுடன் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யாரெல்லாம் 300க்கும் குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த பள்ளியில், அதாவது நெற்குன்றத்தில் செயல்படக்கூடிய எம்ஆர் மெட்ரிகுலேஷன் என்ற அந்த பள்ளி, இந்த பள்ளியில் நீங்கள் தொடர்ந்து இனி படிக்கக்கூடாது. மீறி நீங்கள் படித்தால் 11ஆம் வகுப்பிலோ அல்லது 12ஆம் வகுப்பிலோ ஃபெயில் ஆகிவிட்டால் அது எங்கள் தலையில் தான் விடியும். அதனால் நீங்கள் உடனடியாக வேறு பள்ளிக்கு சென்று விடுங்கள் அல்லது அரசு பள்ளிக்கு சென்று விடுங்கள் என கூறி அவர்களிடம் கட்டாயப்படுத்தி டிசி கொடுக்கப்படுவதாக தற்போது ஆதாரங்களுடன் பெற்றோர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களிடம் வாக்குமூலமாக வீடியோ ஒன்றையும் எடுத்து அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஒரு மாணவர் 260 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் ஏதாவது ஒரு குரூப் கொடுத்து +1 என்னுடைய மகனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என அந்த பெற்றோர் கெஞ்சுகிறார். ஆனால் அந்த ஆசிரியர்கள், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் கருணையே இல்லாமல், உங்கள் மாணவன் நன்றாக படிப்பதில்லை, இது போன்ற ஒரு மக்கு மாணவனை எங்களுடைய பள்ளியில் படிக்க வைத்தால் எங்களுடைய பள்ளியின் தரம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே நீங்கள் உங்கள் மாணவனை, உங்கள் பையனை அழைத்துக் கொண்டு வேறு பள்ளிக்கு சென்று விடுங்கள் என சொல்கிறார்கள். அந்த பெற்றோர், அந்த தந்தை எவ்வளவோ கெஞ்சுகிறார். எல்கேஜியிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் உங்கள் பள்ளியில் தானே எங்கள் பையன் படித்தான், எங்கள் பையன் எடுத்த மதிப்பெண்களுக்கு நீங்களும் தானே பொறுப்பு, நீங்கள் கேட்ட போதெல்லாம் ஃபீஸ் கட்டினேன், அனைத்து விதமான பணத்தையும் நான் கொட்டி கொடுத்திருக்கின்றேன், இப்படி எங்களுடைய பையன் குறைவான மதிப்பெண் எடுத்து விட்டான் என்ற காரணத்தை சொல்லி திடீரென்று பாதியில் டிசி கொடுத்தால் நான் எங்கே சென்று மாணவர் சேர்க்கை நடத்த முடியும் என்று அவர் கெஞ்சி கதறுகிறார். ஆனால் இரக்கமே இல்லாமல் அந்த ஆசிரியர்கள் அவரை கட்டாயப்படுத்தி டிசி கொடுத்து விட்டார்கள். அந்த ஒரு மாணவருக்கு மட்டுமில்லாமல் அதே பள்ளியில் பயிலக்கூடிய சுமார் 50 மாணவர்களுடைய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு, உங்களுடைய பிள்ளை குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கிறார், எனவே நீங்கள் டிசி வாங்கி வேறு பள்ளிக்கு சென்று விடுங்கள் என கட்டாயப்படுத்தி அந்த பெற்றோர்களிடம் டிசி கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசு பல்வேறு எச்சரிக்கைகளை கொடுத்து வருகிறது. இதுபோன்று நீங்கள் பாதியில் அனுப்பினால் அவர்கள் இடைநிற்றல் ஏற்படும், வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம், மேற்கொண்டு பள்ளி படிப்பை தொடர முடியாத சூழல் ஏற்படலாம் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்தாலும் ஒரு சில பேராசை பிடித்த சில அடாவடி ஆசிரியர்கள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகங்களின் அலட்சிய போக்கால் இது போன்ற நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை தமிழக அரசு, பள்ளி கல்வித்துறை கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.